ஸ்மோக்கிங் செஷன் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்ததாரர்களின் உண்மை பேச சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஒரு ஹாரர் வைப்பை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேங்க. நம்ம வளவலன்னு பேசாமல் வாங்க இன்சிடென்ட்குள்ளே போகலாம். இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணது எங்கள் பாட்டி. ஓகேங்களா, எங்கள் பாட்டியோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. இதை நம்ம ஒரு இன்சிடென்ட் சொல்லாமல் 3 இன்சிடென்ட் சொல்லலாம். ஆமாங்க, எங்கள் பாட்டியோட லைஃப்பில் மொத்தமாகவே ஒரு 3 இன்சிடென்ட் கிட்ட மோசமான ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் இன்சிடென்ட்டில் எங்கள் பாட்டிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சின்ன வயசில் நடந்தது. சுமார் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க ஊரோட நேம் எனக்கு சரியாக தெரியல அப்படின்றதால நம்ம அவங்க ஊர் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். அவங்க ஊரில் இந்த தண்ணி பற்றாக்குறை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால எல்லாருமே விடியகாலம் 5 மணிக்கு எல்லாருமே சீக்கிரமாக போய் தண்ணி பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் தண்ணி விடுறதை ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்காகவே எல்லோரும் சீக்கிரமாகவே தண்ணி பிடிப்பாங்க. அதே டைமிங்கில் அந்த ஒரு ஏரியாவில் இந்த ஒரு ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதுவும் சுற்றுறது அதிகம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேரும் அதை பார்த்து பயந்து வீட்டை விட்டே வெளியே வராமல் ஜுரத்தில் பட்டிருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதால நிறைய நியூஸஸ்லாம் அந்த இதில் பரவி இருக்கு. ஆனால் இதெல்லாம் கேட்டும் எங்கள் பாட்டிக்கும் எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு பயம் தெரியும் அப்படின்றதால இவங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லை. எப்போவுமே கூட்டமாக போயிட்டு கூட்டமாக தான் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக வருவாங்க. ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் கதவை யாரோ தட்டுற ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சவுண்டு கேட்டு யார் நம்ம வீட்டோட கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பார்த்துருக்காங்க. வெளியே எங்கள் பாட்டி நின்றுருக்காங்க. எங்கள் பாட்டி பார்த்துட்டு, வா இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும். இல்லை 5 மணி ஆயிடுச்சு, நீ வருவியா நானும் வெயிட் பண்ணேன், நீ வரல, அதனால தான் உன்னை கூப்பிட வந்துட்டேன் அப்படின்ற சொல்லுவோம். சரி 5 மணி ஆயிடுச்சா, சாரிடி, நானும் ஒரு அசதியில் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், நில்லு நான் வரேன், எப்போவுமே 5 மணிக்கு கரெக்டாக எழுந்துருவேன், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க அக்கா தடுத்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தண்ணி பிடிக்க போகிறேன், இந்த மாதிரி வந்திருக்கா, 5 மணி ஆகிடுச்சாமா, நான் அசந்து தூங்கிட்டேன், அதான் இப்போ டைம் ஆகுது, நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டுருக்காங்களாமா, போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நீ போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா, இப்போ வேறு ஏதோ வெளியே சுற்றுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னே அதுக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இவங்களும் வெளியே வராங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி அந்த டைமில் வீட்டில் நிம்மதியாக தூங்கின்னு இருந்தாங்க. அப்படின்னா இவங்க வீட்டுக்கு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி உருவத்தில் ஏதோ ஒன்று இவங்க வெளியே கூப்பிட்டு வந்திருக்கு. இவங்களும் எங்கள் பாட்டி உருவத்தில் வந்த அந்த உருவத்துக்கிட்ட ரொம்ப நேரமாக பேச்சை கொடுக்க முயற்சி பண்ணி நின்றுருக்காங்க. எங்கள் பாட்டி எப்போவுமே கலகலப்பாக பேசுவாங்க. பட் இந்த டைமிங்கில் இந்த ஒரு உருவம் பேசாமல் ஒரு மாதிரி கராராக அமைதியாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துனே நடந்துறதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஒரு பயம் உண்டாகுது. இவங்களும் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு இது உடம்பு சரியில்லை போல், அதனால தான் அமைதியாக வரா அப்படின்ட்டு பேச்சு கொச்சுன்னு வந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு கூர்க்கா அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு போல். அந்த கூர்க்காவும் இவங்கள பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு தனியாக பேசிட்டு வரா அப்படின்ற ஒரு இதில் கிட்ட ஸ்லோவாக நடந்து வந்து நின்றுருக்காரு. இவங்களும் நம்ம எங்கள் பாட்டின்னு நினச்சிட்டு அந்த உருவத்துக்கிட்டே பேச்சு கொடுத்துனே வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த கூர்க்கா என்ன பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு வழி மறைச்சி, யாருமா நீ இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும். ஏன்னா தண்ணி பிடிக்குது டைம் ஆகுதுண்ணே, அதான் பிடிக்க வந்தேன், ஆளுங்களாம் நிறைய பிடிக்கிறாங்களாமே அப்படின்னு. ஆளுங்களா இப்போ அந்த இடத்துலேருந்து தான் வந்தேன், யாருமே அங்கே இல்லையே அப்படின்ட்டு இவர் கையில் அப்படியே பேக்லேருந்து ஒரு வாட்ச் எடுக்கிறாரு. வாட்ச் எடுத்து டைம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்னம்மா சொல்கிற, 5 மணி ஆகிடுச்சு அதுக்குள்ளேம்மா, இப்போ தான்மா நான் இந்த இடத்து வழியாக வந்தேன், அந்த இடத்துல ஆளுங்க யாருமே இல்லை, டைம் கூட பாரு 3:02 தான் ஆகுது, நீ யார் பேச்சை கேட்டு நீ இந்த இதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும். நான் என் ஃப்ரெண்டும் வந்தானே கூட அப்படின்னு. ஃப்ரெண்டா, நீ தனியாக தான் இங்கேருந்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு. தனியாக பேசிட்டு வந்தேன் நானே, என் ஃப்ரெண்டு கூட தானே பேசிட்டு வந்தேன் ஏதோ பக்கத்தில் அப்படின்னு திரும்பி பார்த்தா திரும்பி ஆளுங்க யாருமே இல்லை. என்னடா ஃப்ரெண்டை காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு ஆச்சரியத்தோட, சரி இங்கே தான் எங்கேயா போயிருப்பா, இருட்டாக இருக்குது வேறு, இந்த இடத்துல தான் எங்கேயா போயிருப்பா அப்படின்றதுல, ஆனால் அவள் போயிட்டா போலண்ணே, உங்களை பார்த்து நான் பேசும்போது அவர் ஏதோ போயிட்டுருக்கா போலண்ணே அப்படிமா சொல்லுவோம். இல்லைம்மா என்னை தாண்டி போயிருக்கணுமே, என்னை தாண்டி யாருமே போகல, நானும் பார்த்து தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். போயிட்டுருப்பானே இருட்டில் எப்படின்னா உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னா, ஏதோ டார்ச் லைட் வச்சு தான்மா இருக்கேன், டார்ச் லைட்டு போட்டு தான் இருக்கேன், என்னை தாண்டி யாருமே போகல அப்படின்னுவோம். ஆனால் போயிட்டுருப்பானே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. மோஸ்ட்டாக ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, கன்ஃபார்மாக இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல. சரி இவரு கூட கொஞ்சம் சண்டை போட்டு, நல்லது சொன்னால் இப்போ இந்த காலத்தில் இப்படி தான் நடக்குது, சண்டை போட்டு நான் போகிறேன் நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த டைமில் இவங்க காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி எங்கள் பாட்டியோட வாய்ஸ், நான் போகிறேன்டி நீ வா, அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கேன், நீ வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.
இவங்களும் அந்த வாய்ஸ் கேட்டேன், எனக்கு பாருங்க என் ஃப்ரெண்டு கத்துறா கேட்குது அவங்களுக்கு, அவள் போயிட்டா போல நான் போனேன் அப்படின்னு கத்துறால. என்னம்மா நீ தான் பைத்தியம் ஆகிட்டியா, இந்த சொன்னமே கேட்கல, என்னம்மா இப்படி பண்ணுறாருமா சொல்லுவோம். என்ன போனேன் நீங்கள் வேறு, நான் கிளம்புறேண்ணா அப்படின்ற சொல்லிட்டு இவங்களும் அவர்கிட்ட மூஞ்ச லட்சமாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த கூர்க்கம் என்ன இந்த பொண்ணுக்கு விசித்திரமாக நடந்துடுறா அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே யோசிச்சுன்னுட்டு ஐயோ அந்த பொண்ணை போக விட்டுவேன் அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி லைட் அந்த பொண்ணு பின்னாடி அடித்தா எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடியும் இத்தனை நல்லா சொல்லிட்டு இருந்தா அந்த ஒரு கோரமான உருவம் நடந்து போயிட்டுருக்க போல அவங்க கூடயே. அதை பார்த்து இந்த கூர்க்காவும் ஒரு பயத்தோட ஐயோ நம்மள ஏதாவது பண்ணுற போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் முதல்ல அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கத்தினே ஓடி இருக்காரு. இவங்களும் திரும்பி பார்த்து எதுக்கு இந்த மனுஷன் அப்படி கத்துறாருன்னு தெரில, காலை வந்ததுலேருந்தே ஏதோ பைத்தியமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கும் வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு எங்கள் பாட்டியோட பேரை சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு கத்தவும் கொஞ்ச நேரம் எந்த சவுண்டும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உள்ளே இருக்கேன் நீ உள்ள வா அப்படின்னு நம்ம சவுண்டு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணிட்டு சரி உள்ளே போகலாம் சவுண்டு கேட்குற இடத்துக்குன்ட்டு உள்ளே போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கும் ஒரு சந்தேகம், எங்க நம்ம ஃப்ரெண்டா இருந்தா இந்த அளவுக்குலாம் நம்ம கூட விளையாட மாட்டாளே, சரி எங்க அவ இருப்பாளேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எங்க இருக்கடி ஒரு சவுண்டு குத்துனே இருக்கும், நான் உள்ளதான் இருக்கேன் நீ வா இந்த ஒரு சவுண்ட் மட்டும் திருப்பி கேட்குது. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு பயம் வந்து இல்ல நான் வரமாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் அப்பமா கூட நான் தண்ணி பூச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது இவங்க கண்ணத்துல பலாரம் இதுவும் அரைஞ்சு பிளஸ் இவங்க உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி இவங்களோட பள்ளத்துல தூக்கி போட்டு அது பாட்டு அங்க வந்து கிளம்பி இருக்கு. இந்த விஷயம் காலையில எல்லாரும் தண்ணி பிடிக்க வரும்போது பக்கத்துல இந்த பள்ளத்துல இவங்க விழுந்திருந்ததை பார்த்திருக்காங்க. இவங்க அக்காவும் இவங்க அம்மாவும் சேர்ந்து சரியான அழுகை அழுந்தோடனே இவங்க பாட்டியும் கேட்டிருக்காங்க என்னமாச்சு என்னக்காச்சு இவன் எதுக்கு இந்த டைமுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்கும். நீ தாமா வந்து கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு தாமா போனா, என்னாச்சுன்னு தெரில, என்னாச்சு நீ தானே வந்துன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு. நான் வந்தேனாக்கா நான் அதுக்கு அந்த டைமுக்கு வர போகிறேன், நான் இப்போதாங்க வந்தேன், இப்போதானே 5 மணி ஆச்சு இப்போ தான் வந்தேன் நான் அப்படின்னும். இல்லைம்மா நீ ஏதோ வந்தேன்ட்டு ஏதோ டைமுக்கு போனேன் 5 மணின்னு சொல்லிட்டு தான் போனா, ஆனால் இப்போ என்னன்னா வீழ்ந்து கிடக்குறேன் எனக்கும் புரியல என்னன்னு அப்படின்னு சொல்லுவோம். தெரியல சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்ட்டு அந்த டைமில் இந்த ஒரு ஆம்புலன்ஸ் வசதி அப்படின்றதும் ரொம்ப கம்மின்றதால தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டால் இல்லை உங்கள் பொண்ணு இறந்துட்டா அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக டாக்டர்ஸ்க்கே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இறந்தாங்க அப்படின்னா எது கடிச்சு இறந்தாங்க, ஏதாவது பாம்பு கடிச்சு இறந்தாங்க தேல் கடிச்சு இறந்தாங்களா அப்படின்ற ஒரு இது தெரியும். பட் இந்த ஒரு இதில் ரத்தம் உடம்புல சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரி ஒரு டெத்தை பாட்டு டாக்டரே ஒரு கன்ஃபியூஷனில் சரி எப்படியோ இறந்துட்டாங்க அப்படின்ற இது பண்ணிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க. முடிஞ்சவொடனே இதுதான் எங்கள் பாட்டியோட லைஃப்பில் நடந்த மொதல் இன்சிடென்ட். ஓகேங்களா, இப்போ செகண்ட் இன்சிடென்ட் கூட போகலாம். செகண்ட் இன்சிடென்ட்டில் எங்கள் பாட்டிக்கு கல்யாணம் ஆகி எங்கள் மாமா எங்கள் அம்மா எல்லாம் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும். எங்கள் பாட்டி எப்போவுமே நைட் டைமில் சீக்கிரமாக எல்லாம் பசங்களையும் சாப்பிட்டு தூங்க வச்சுருவாங்க. அதே டைமில் எங்கள் தாத்தா வர வரைக்கும் அவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணி எங்கள் தாத்தா கூட தான் சாப்பிடுவாங்க. இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ஏதோ ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணத்துக்கு போயிருக்காரு போல், கல்யாணத்துக்கு போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. சரி நம்ம அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி எங்கள் தாத்தாவும் அந்த ஒரு கையில் பிரியாணி கூட அசைவமும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ எங்கள் தாத்தா வந்து 5 வேளை தொழுவாளி அப்படின்றதால அவருக்கு இந்த ஏதாவது கெட்டது வருது அப்படின்னா அவருக்கு உணர முடியும். இவரும் பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு, எதுவும் அவர் ஃபாலோ பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சு அவரும் மனசுக்குள்ளே சரி நீ எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பின்தொடர்ந்து வர நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் அந்த உருவம் வர்றது தெரிஞ்சும் அப்படியே கூடயே போயிட்டுருக்காரு. அந்த உருவமும் சரி இவன் கையிலேருந்து எப்படியா நம்ம இந்த ஒரு உணவை எடுத்துடலாம் அந்த அசைவத்தை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. சரி நீ இப்போ இதோட இது வரைக்கும் வந்து நீ பெருசு இதுக்கடுத்து ஒன்று வரக்கூடாது அப்படின்ட்டு இவரும் திரும்பி துவாலாம் ஓதி அந்த இடத்த பார்த்து அப்படியே துவா ஓதிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை காணும், சரி அதை போயிடுச்சு போல் அப்படின்ற ஒரு இதில் வீட்டுக்கு வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு திருப்பி எட்டி பார்த்துருக்காரு. வெளியே எதுவுமே இல்லை, சரி அது போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இதில் எல்லோரும் எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி உருவத்தை பார்த்தேன், நீ எதுக்கோ தூங்குறதுக்கு முன்னாடி தொழுந்துட்டு தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எங்கள் பாட்டியும் தொழுந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்குறாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கள் தாத்தாவோட சவுண்டு கேட்குது, எழுந்துரு என்னால் முடியல எனக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி எழுந்திருக்காங்க. அப்போ எங்கள் பாட்டிக்கு கழுத்துக்கு மேலே ஏதோ ஒன்று கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு எங்கள் பாட்டி மேலே உட்காந்துட்டு ஏதோ ஒரு கோவத்தோட ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரியும் இருந்திருக்கு. எங்கள் பாட்டிக்கு அது புரியல. முக்கியமாக எங்கள் பாட்டி பக்கத்துலேயே எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. அவர் எழுப்பலாம் பார்க்கும்போது இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடம்பு எதுவுமே அசைக்க முடியல, கண்ணை மட்டும்தான் அசைக்க முடியுது. இவங்க மனசுக்குள்ளே அவ்வளோதான் இதுதான் நம்ம கடைசி நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோட ரொம்ப அழுந்துக்கின்னு கத்திக்கிட்டு என்னை எப்படியா காப்பாற்றுன்னு கத்த முடியல, அவங்களால வாய்ஸும் வரல, என்னை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருந்திருக்காங்க. மனசுக்குள்ளேயே இந்த சூறாக்களெல்லாம் ஓதிட்டு என்னை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி யாரெல்லாம் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு இதில் ட்ரை பண்ணி எழுந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எழுந்துட்டுருக்காங்க. அந்த உருவத்தையும் அந்த இடத்துல காணும். இந்த மாதிரி எழுந்துக்கும் எங்கள் தாத்தாவை டக்குன்னு எழுப்பி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கழுத்தை நினச்சதுங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தாவும் சரி நான் நினச்சதான் அது போயிடுச்சு நினச்சா திருப்பி வந்துருக்கு போல அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் கொஞ்சம் இருக்க பிரியாணி அதாவது காலையில் பசங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த எல்லா பிரியாணியும் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொட்டி
கூடயே இருக்க அசைவத்தையும் எல்லாத்தையும் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காரு. எதுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறான்ட்டு இவங்க பார்க்கும்போது வெளியே அந்த உருவம் உக்காண்ட்ருக்கு இவருக்காக. இவரும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த உருவத்துக்கிட்ட பயப்படாமல் போயிட்டு அதுக்கிட்ட வச்சுட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த உருவம் அதை வெறி கொண்டு சாப்பிட்ருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் சரி எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை நானும் ரொம்ப நாளாக பசியில் இருந்தேன், நீ வந்து எப்போவுமே நான் இருக்க வழியாக தான் போவேன், அன்றைக்கின்னு பார்த்து நீ வந்து அசைவ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்ப, நீ என்னை நிறைய வாட்டி பார்த்துருக்க, அது எனக்கும் தெரியும் நீ என்னை பார்க்குற அப்படின்ட்டு, நான் எதுக்கு உனக்கு பிரச்சனைலாம் கொடுத்துட்டுன்னு நானும் அமைதியாக இருந்தேன், ஆனால் எனக்கு பசி தாங்க முடியலன்ட்டு தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நீ எனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் நீ எனக்கு தரல, எனக்கு தராமல் நீங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிட்டதை பார்த்து எனக்கு ஒரு கோவத்தில் தான் நான் வந்து உன் மனைவி கிட்ட அந்த மாதிரி கழுத்து நடித்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நான் சொல்லுவோம். சரி நீ மன்னிப்பு என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, நீ அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீ அல்லா கிட்ட ஃபஸ்ட்டு நீ இப்போது உன்னோட பாவங்கள்லாம் தீரும், நான் வந்து அல்லா கிட்ட வந்து நான் துவா கேட்டுக்கிறேன், நான் தொழுந்து உனக்காக நான் துவா கேட்குறேன்னு சொல்லுவோம். அதுவும் அந்த இடத்த விட்டு கிளம்புது. இப்போ கேட்ட இந்த செகண்ட் இன்சிடெண்ட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நம்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். உண்மையாக நான் வந்து இது உண்மை அப்படின்னு சொல்ல, உண்மையாக இருந்தா அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் வந்து வீடியோவாக பாருங்கள். இப்போ எங்கள் தாத்தாவும் உள்ளே வராரு. எங்கள் பாட்டி கேட்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் தாத்தா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அது பின்தொடர்ந்து வந்தது எனக்கும் தெரியும், ஆனால் நான் அடிக்கடி பார்க்குறதுன்ற நீ எவ்வளோ தூரம் வரையோ வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் நான் துவா ஓதிட்டு இந்த இடத்த விட்டு நீ இதுக்கப்புறம் நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பட் ஆனால் அது பசியில் வந்து கோவத்தில் ஒன்று இந்த மாதிரி பண்ணு எனக்கு தெரியாது, நான் மனுஷர் அப்படின்னு நான் சொல்லுவோம். விடுங்க எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் பாட்டியும் சமாதானம் பண்ணிட்டு அடுத்த நாள் தூங்குறாங்க. இதோட இந்த செகண்ட் இன்சிடெண்ட் முடியுது. இப்போ தேர்ட் இன்சிடெண்ட்குள்ளே போகலாம். இந்த ஒரு இன்சிடெண்ட் கன்ஃபார்மாக ஒரு சில பேரை காயப்படுத்தலாம். அதுக்காக நான் இப்போயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்கலாம். எனக்கும் இந்த ஒரு ஸ்டோரி கேட்கும் போது ரொம்பவே வந்து மனசு உருகுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒரு இதில் நடந்திருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வாழ்ந்த அந்த ஒரு வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹவுசிங் போர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. அதில் வந்து மேல் ஃப்ளோர் தான் எங்கள் தாதாவோட ஃப்ளோர், ஓகேங்களா, அதாவது எங்கள் தாத்தாவோட ஃப்ளோர், ஓகேங்களா. இந்த இடத்துல எப்போவுமே நாங்கள் பால்கனியில் மேலே மொட்டை மாடி தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனாலே மேல் ஃப்ளோர் தான் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்கு. அந்த குடும்பத்தில் ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்ல வேணாம், அதனால சாந்தி அப்படின்னு வச்சுக்கலாம். சாந்தி அக்கா இவங்க வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து நார்மலாக எல்லோரும் பார்த்து ரசிக்கத்தக்கவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு லைட்டாக யாருக்கும் பிடிக்காத வகையிலும் ஒரு மாதிரி தான் இருக்குன்றதால இவங்க அம்மாக்கே மோஸ்ட்டாக இவங்களை பிடிக்காது, இவங்க மேலே எரிஞ்சிருந்து தான் வருவாங்க. பட் இவங்க மேலேயும் பாசம் காட்டுறது யார் அப்படின்னா எங்கள் தாத்தா, அதே டைம் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, ஓகேங்களா. இவங்களாம் வந்து எப்போவுமே பாசம் காட்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கும். அதனாலேயே எங்கள் தாத்தாவோட ஃபேமிலி, அதாவது எங்கள் தாத்தாவோட ஃபேமிலி வந்து இவங்க ஃபேமிலியாக பார்த்து இவங்க கூடயே வளருது, இவங்க கூடயே பேச இந்த மாதிரியே இருப்பாங்க, ஓகேங்களா. ஒரு நாள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இவங்க குடலில் வந்து முடி வளருது அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது இவங்க அம்மாவுக்கு தெரியும், சாந்தி அக்கா அவங்க அம்மாவுக்கு தெரியும். பட் இவங்க அம்மா வந்து அதுக்கு கேர் எடுத்துக்காமல் போனால் போகுது அப்படின்ற ஒரு இதில் தான், என்ன பெருசாச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் தான் இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஒரு விஷயம் சீரியஸ் ஆகி அவங்க வயிறு வலியில் ரொம்ப துடிக்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து சோடா அந்த மாதிரி கேஸ் ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா அன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு தெரில, ஒரு கேஸ் இருக்க சோடாவாக வாங்கிட்டு வந்து இது நீ குடி, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அதை குடிக்க வச்சு நடு ரோட்டில் நடக்க வச்சு, நீ நடந்து வா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நான் பில் கவுண்டர் போய்ட்டு உட்காந்துருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பில் கவுண்டர் மீன்ஸ் இந்த மாதிரி சீட், அதான் அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சீட்டை வாங்கிட்டு நேம் சீட்லாம் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேம்மா, நீ வந்துடு நடந்து அப்படின்ட்டு. இவங்க ஆட்டோவில் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோவில் போய்ட்டு அங்கே இறங்கி பில் கவுண்டர் அதான் சீட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணினே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இவங்களும் எப்படியோ தட்டி தவறி நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்தோடனே உனக்கு எவ்வளோ நேரம் எடுத்து பண்ணி நீ வரத்துக்கு, இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் நடந்து வர மாட்டியா, நீலாம் என்ன இது பண்ண போறியோ அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. அதே டைமில் அவங்கள ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா அப்படின்ற ஒரு பாசத்தில் சரி விடுங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு தலை குறைஞ்சி பேசினா ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. தலை குறைஞ்சி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுமா, சைடில் உக்காந்துட்டு என்னால் முடியல, தண்ணி கூட யாருமே கொடுக்கல, கடையில் போய் கேட்டேன், என்னை திட்டி அமுச்சு விட்டாங்க, எதுக்கு என்னை திட்டுறாங்கன்னே தரல அப்படின்ற போது அவங்க இப்போயாவது ஒரு அம்மா மாதிரி இல்லைம்மா விடுமான்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்பயும் திட்டி நீ அமைதியாக வாயை மூட்டிரி, நீ என்னை எதிர்த்துலாம் பேசக்கூடாது, நீ வாயை மூட்டி, இவங்க எங்கே எதிர்த்து பேசுனாங்கன்னு எனக்கும் புரியல, எதிர்த்துலாம் பேசக்கூடாது, வாயை மூட்டிட்டுன்ட்டு பலான்னு அரைஞ்சி சரி வா ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி போயிருக்காங்க. டாக்டரும் இது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, சிவியராக இருக்குது, நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணோன்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க அம்மா வந்து இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் காசு இல்லை டாக்டர்,
நீங்கள் வந்து மருந்து கொடுத்து எப்படியாவது தீக்க பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டரும் சரி நான் எழுதி கொடுக்குற மருந்து எடுத்துக்கோங்க, அது வலிக்கான மருந்து தான், இது நிவாரணமாகாது, நான் சொல்கிறது வலிக்கான மருந்து தான் எழுதி கொடுக்குறேன், இது நீங்கள் போட்டிங்கன்னா வலி கொஞ்சம் குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வலிக்கான மருந்துங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த வலிக்கான மருந்துங்களை போட்டு கொஞ்சமாச்சு வலி குறையுமா அப்படின்னு பார்த்தா அவங்க அழுகிறது அதிகமாகிட்டு தான் போகுது. அவங்களும் சரி என்னால் வலி தாங்க முடியல அப்படின்ட்டு ஒரு டைமிங் மேலே வலிக்கான மருந்தை அளவுக்கு அதிகமாக எடுத்து அது ஒரு ட்ரக்ஸாக மாதிரி அவங்க உயிரை எடுத்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு இறந்துருக்காங்க. அவங்க திருப்பி ஆன்மாவா, அதாவது அவங்க இறந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட உருவத்தை ஒரு எலி மாதிரி, ஒரு எலியோட உருவத்தில் ஒரு மனுஷனோட தலை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த தோற்றத்தில் சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது எங்களை எதுவுமே பண்ணலை, ஆனால் எங்ககிட்ட வந்து பேச வந்தோடனே எங்களுக்கு பயம் தாங்க முடியாமல் நாங்கள் வந்து ஓடி வந்துட்டோம், எங்களை கொல்லலாம் வரல, தானே எங்களை பயமுத்துனாம எங்ககிட்ட பேச வந்துச்சு, நாங்களே தான் பயந்து ஓடி வந்தோம், எங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணல இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே கேட்டு சரி அந்த ஆத்மா வந்து சாந்தி அடியில் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு நிறைய வேலை செய்ய வேண்டிய வேலை செஞ்சுருக்காங்க. பட் அந்த ஆத்மா அங்கேருந்து போகலை. இதே மாதிரி ரொம்ப நாள் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு சமயத்துக்கு மேலே அவங்க அம்மா வந்து கொல்லலை, அவங்க அம்மா மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது அதுக்கு. ஏன்னா வாழணும்னு நினச்ச ஒரு பெண்ணை இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக ஒரு பாசமே அனுபவிக்காமல் இறக்க வச்சுட்டாங்க அவங்க அம்மா. அந்த ஒரு கோவத்தில் எப்போவுமே அவங்க அம்மாவை பயமுறுத்ததாக இருக்கட்டும், கனவுல வந்து ரொம்ப பயமுறுத்ததாக இருக்கட்டும், முக்கியமாக வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக எங்கள் தாத்தாவும் பார்த்துன்னு தான் இருந்தார். அதை விட்டு ரொம்ப வேலை இல்லை இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் பார்ப்பார், அந்த ஒரு ஆன்மாவை பார்ப்பார். அந்த ஆன்மா வந்து வெளியே ஒரு 12 மணி போக வெளியே தான் அலைஞ்சிட்ருக்கும். அப்பப்போ வந்து பார்ப்பார், சரி நம்ம வேலை இது இல்லை, அல்லா பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடும். ஒரு நாள் அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்கு, நம்ம பாசத்தை தேடி போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு பாசம் அப்படின்றது காமிச்சிடாருன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்க எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி தானே, இவங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மேலே கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது மேலே வர்றது எங்கள் தாத்தாக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒன்று வந்து சரி நம்ம வெளியே போய் நிற்கலாம் அப்படின்ட்டு பால்கனிக்கு அந்த ஒரு 12:30 மணி போக பால்கனிக்கு வந்து நிற்கிறாரு. இப்படி நிற்கவும் அந்த ஒரு ஆத்மாவும் வந்து எங்கள் தாத்தாக்கே சீரியஸாக வந்து அப்படி சொல்லும் போது எனக்கே லைட்டாக ஒரு பீதி ஆச்சு. அதை பார்த்து எங்கள் தாத்தா எப்போவுமே அது பார்த்தா பயப்பட மாட்டார், பட் இதை பார்த்து எனக்கும் பீதி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா. இந்த மாதிரி நானே லைட்டாக பயந்தேன், பட் இருந்தாலும் அது வெறும் குழந்தை தான், நான் என்னாச்சு இங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு மாதிரி சொல்லவும், இல்லைப்பா எனக்கு பாசம் நான் கிடைக்கணுன்ட்டு தான்ப்பா நான் இத்தனை நல்லா இருந்தேன், நான் இந்த மாதிரி பிறந்ததுன்னா என் தப்பாவா, எதுக்கு அல்ல என்ன இந்த மாதிரி பறிச்சாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நீ வந்து ஒரு தப்புமே பண்ணலை, புரியுதா, நீ தப்பு பண்ணல, நீ இறக்க வேண்டியதே கிடையாது, ஏன்னா நீ வாழ வேண்டிய ஒரு பொண்ணு, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு நினச்சி விட்டுரு, நீ வந்து அல்லா கிட்டப்போ அல்லா உன்னை பார்த்துப்பான், சொர்க்கம் நினச்சி நான் உனக்கு துவா செய்கிறான்ற மாதிரி சொல்லுவோம். இல்லைப்பா என்னால் அங்கே போக முடியல, நான் உங்கள் கூட இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது அந்த மாதிரி சொல்லவும் எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னால் எத்தனை நாளைக்கு இந்த ஒரு பூமியில் இருக்க முடியும் நீ யோசிக்கிற, ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறமே உனக்கு வந்து உன்னால் தாங்க முடியாத மாதிரி ஒரு பெயினை நீ ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் இருக்க போகிறது இல்லை, உன் கண்ணால் நாங்கள் இறக்குறது நீ பார்த்து நீ கஷ்டப்படுறதோட நீ அல்லா கிட்ட போனோன்னா அல்லா உன்னை பார்த்துப்பான், நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதே, எல்லாம் வந்து ஒருத்தனோட செயல் தான், புரியுதா, நீ வந்து வாழ வேண்டிய வயசில் இறந்துட்ட, அதுக்குன்ட்டு நீ இப்போ உங்கள் அம்மாவை பண்ணுற வேலையும் நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். உங்கள் அம்மா வந்து நீ அப்பப்போ பயமுத்துற, இப்போ உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம், நீ உங்கள் அம்மா மாதிரி ஆகிட்ட பார்த்தியா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே மன்னிப்பு அப்படின்றது மனுஷனுக்காகவே உகந்தது. நீ வந்து மனுஷன் அப்படின்னா நீ ஒரு பெரிய மனுஷனாக நீ வந்து எதுவுமே இல்லை, நீ மன்னிச்சுட்டு போங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நீ சொன்னல சந்தோஷம்னா என்னன்னே நான் உணர்ந்தது இல்லைப்பா அப்படின்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தை நீ உணர்வா ஒருத்தனை மன்னிக்கும் போது நீ மன்னிச்சுட்டு நீ இந்த மாதிரி ஒரு சில கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா இது வரைக்கும் அவங்க திருப்பி அந்த ஒரு ஆன்மாவை யாருமே பார்க்கலை. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பாட்டி ஸ்டோரி, உங்கள் பாட்டி தாத்தா உங்கள் ஊரோட ஸ்டோரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்களோட வீடியோவும் உங்களோட இன்சிடெண்ட்டும் நம்ம சேனலில் வரும். ஓகேங்களா, பை காய்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.